அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா. அலைக்கும் ஸலாம் நீங்க வரஹ்மத்துல்லாஹ். அத்தாய் பெண்கள் மதரசா நடத்துறீங்களா? அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அத்தாய் பெண்கள் மதரசா கீழக்கரையில முக்கியமா பெண்கள் ஹாஃபில் ஆக வேண்டும், அதிகமாக ஹாஃபில் வரணுங்கிறதுக்காக கீழக்கரையை சுற்று வட்டாரங்கள் இதுக்கெல்லாம் படம் சொல்லிட்டு தான் ஒரு மதரசா ஸ்டார்ட் பண்ணி அதில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும், டே ஸ்காலரும் வரணும் தான் இது பண்ணது. அல்ஹம்துலில்லாஹ் அதுபடி 50 பேர் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறாங்க. இன்னும் ஒரு 30 பேர் வெளியிருந்து படிக்கிறாங்க. சிறப்பாக அத்தாயிட நிர்வாகம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட மார்க்க கல்வி உலக கல்வி ரெண்டும் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. இந்த இந்த சிறப்பாக நடக்கிறதுனால இதை நம்ம 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். 4 வருஷமா நமக்கு பட்டம் கொடுத்துட்டு இருக்கோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 25 பேர் ஒவ்வொரு ஜிசுவை ஒரு நாளைக்கு காலைல சுபோல நைட்டு மாதிரி பரணி குரானை ஓதி முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க பட்டம் கொடுத்தோம். இது நம்ம மதரசாவில் ஆக்க முடியும் இல்லை பத்தியா. இப்போ இந்த 3 வருஷமா நம்ம மதரசாவில் ஆடுறவங்க எல்லாருக்கும் பட்டம் சிறப்பாக இருக்குது. இது தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாம டேஸ்காலர்னால நம்ம தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த இது சிறப்பாக நடக்கிறதுக்கு அல்லாஹ் நிர்வாகம் அத்தாய நிர்வாகம் நிசார் அஷத் அவர்கள் நல்லா பெருசா எல்லா பிளான்ஸ் எல்லாம் பண்ணி கரெக்டாக கொண்டு போறாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவதான் இது தவிர இன்னொரு அத்தாய் மதரசா இருக்குது, அது ஆண்கள் தான், அது நல்லா கொண்டு போறாங்க. அது ஆண்கள் ஆலிம் ஸ்கூல் சார் நல்லா இருக்குது. இன்ஷா அல்லா இந்த அத்தாயோட இதுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் வேணும்.